மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம யாரையுமே குறை சொல்கிறதுக்கான ஒரு வீடியோ கிடையாதுங்க. என்ன அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் ஒரு புதிய இயக்கத்தை தொடங்கி தமிழகத்தில் இருக்க பெரும்பாலான மக்கள் அந்த இயக்கத்தில் ஜாயின் பண்ணிட்டு வராங்க. அதை நம்ம கண்கூட பார்த்துட்ருக்கோம் இப்போது. ஸோ அப்படி இருக்கக்குள்ள இந்த சூழ்நிலையில் அண்ணாமலை அவர்கள் முன்னால் பிஜேபியில் இருந்தாங்க. அந்த பிஜேபியில் இருக்கக்கூடிய ஒரு சில தலைவர்கள் பேசிகிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறது நம்ம தமிழக மக்களுக்கு தெரியும். இந்த இடத்துல நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, அண்ணாமலை அவர்கள் எவ்வளோ டீசெண்டாக மேலிடத்தில் சொல்லிவிட்டு பிஜேபியிலேருந்து ரிசைன் பண்ணாரோ அந்த அளவுக்கான ஒரு நேர்மையான உண்மையான மனிதர். இதை ஏன் சொல்கிறேன்னா, எந்த ஒரு வன்மமும் அவங்க மேலே சொல்லாமல் எந்த கட்சியில் இருக்கக்கூடிய பிற உறுப்பினர்கள் மீதும் தலைவர்கள் மீதும் எந்த ஒரு வன்மமும் வைக்காமல் வெளியேறினார் அப்படிங்கிறத நம்ம தமிழக மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அப்படி இருக்கும் பொழுது இப்போ அண்ணாமலை அவர்கள் வெளியே வந்துட்டார் அப்படின்னா மோடியை பிடிக்காது, இல்லை அமித்ஷாவை பிடிக்காது அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லைங்க. நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி எப்போவுமே இந்தியாவுக்கான நல்ல வழிகளை பண்ணுறவர் அவர். ஸோ அவர் கண்டிப்பாக பிடிக்கும். அதே மாதிரி உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களையும் கண்டிப்பாக பிடிக்கும். அண்ணாமலை வெளியே வந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக உடனே அவங்கள அவாய்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு கிடையாதுங்க. அண்ணாமலை என்ன, நம்ம தமிழகத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து தமிழக மக்களுக்கு நல்வாழ்வுக்கான ஒரு முன்னெடுப்பை எடுத்திருக்காங்க அப்படிங்குள்ள நம்ம அவருக்கு சப்போர்ட் பண்ணுறோம். ஸோ இந்த பக்கம் அப்படியே அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பிற உறுப்பினர்களுக்கு பிற தலைவர்கள்லாம் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்கிறத நம்ம ஒரு விதத்தில் ஏற்றுக்க முடியும். ஏன்னா ஒரு கட்சியில் இருந்து வெளியே போயிட்டாங்க, அந்த கட்சியிலேருந்து கொத்த ஆள் வெளியே போயிட்டுருக்காங்க அப்படிங்குள்ள அந்த கட்சியில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த கட்சி எவ்வளோ பலவீனமாகுது அப்படிங்கிறத உணர்றீங்க. நீங்கள் வெளியே சொல்லலாம் அந்த மாதிரி கிடையாது அப்படின்னா, ஆனால் அதை உணர்றீங்க. அதனுடைய வெளிப்பாடாக தான் நீங்கள் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. பட் இங்கே என்ன ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆனால் நீங்கள் பேசுகிற அந்த பேச்சு எல்லாமே ஒரு வன்மமாக வெளியே வருது. அண்ணாமலை அவர்கள் எவ்வளோ டீசெண்டாக வன்மம் இல்லாமல் வெளியே வந்தாரோ, ஆனால் இப்போ நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள் வன்மமாக தான் தமிழக மக்களுக்கு தெரியுது. அப்போது அண்ணாமலை அவர்கள் மீது எவ்வளோ அதிருப்தியில் நீங்கள் இருந்திருப்பீங்க அப்படிங்கிறத காட்டுது. இது நான் ஏதோ உங்களை குறை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லலை. இப்போவும் தமிழிசை, நயினார் நாகேந்திரன், எல் முருகன் இந்த மாதிரி பழைய ஆட்கள் எல்லாமே நல்ல தமிழக பாஜக வளர்ச்சிக்கு உதவி இருக்காங்க. நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போவும் அவங்க மீது எனக்கு நல்ல மரியாதை இருக்குது. ஆனால் நீங்கள் பேசுகிற பேச்சுக்கள் வன்மத்தை கக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவர்கள் தொடங்கிய இந்த இயக்கம் ஒரு கட்சியாக மாறி நம்ம தமிழகத்தில் நம்ம தமிழக மக்கள் ஒன்று கூடுவோம் அந்த கட்சிக்காக, தமிழக மக்கள் நல் வாழ்வுக்காக தமிழகத்தை மீட்டெடுப்போம். அண்ணாமலை அவர்கள் வழியில் மீண்டும் சந்திப்போம்.